கவின் ஆணவ கொலை வழக்கை திறம்பட நடத்த மூத்த வழக்கறிஞரை சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும் என்று கவின் தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சப் இன்ஸ்பெக்டர் சரவணன், ஜெயபால் ஆகியோர் தங்கள் மீதான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தபோது கொலை நடந்த பகுதிகளில் இருந்து சிசிடிவி பதிவுகளை சேகரித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்தனர். இந்த காட்சிகளை விசாரணை அதிகாரி பார்வையிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வருகிற 11ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கவின் தரப்பு வழக்கறிஞர் மோகன், இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சுஜித்தின் தாய் கிருஷ்ணகுமாரியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். வழக்கை திறம்பட நடத்த மூத்த வழக்கறிஞரை சிறப்பு அரசு வழக்கறிஞராக தமிழக அரசு நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி, அதுவும் முதல் தகவல் அறிக்கையில் பெயருள்ள ஒரு குற்றவாளி எப்படி விசாரித்து கைது செய்யாமல் அனுப்பலாம் என்று விசாரணை அதிகாரியை நேரில் அழைத்து தங்களுடைய அதிருப்தியை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. A3 கிருஷ்ணகுமாரியை உடனே கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கின் பின்னணியை இன்னும் தீவிரமாக விசாரணை செய்வதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு SIT தமிழக அரசு உருவாக்கி இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி DSP ராஜ்குமார் நவரோஜை நீக்கிவிட்டு இந்த வழக்கின் ஒட்டுமொத்த கோப்புகளையும் சிறப்பு புலனாய்வுகளிடம் கொடுத்து இந்த வழக்கில் நீதி கிடைத்திட தமிழக அரசு உறுதியேற்க வேண்டும், முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.